பால் உற்பத்தியாளர் சங்க உறுப்பினர்கள் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும். பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் அறிவுறுத்தல். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்க செயலாளர்கள் மற்றும் அனைத்து இணை துறை அலுவலர்கள் உடனான கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தலைமை வகித்து பால் உற்பத்தியாளர்கள் சங்க பொறுப்பாளர்கள், கூட்டுறவு துறை அலுவலர்களுடன் ஆலோசனை நடத்தி மயிலாடுதுறை மாவட்டத்தில் பால் உற்பத்தி அதிகரிப்பிற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்கள், செயல்பாடுகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். தொடர்ந்து 27 தொடக்க கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கங்களுக்கு 47,80,000 மதிப்பில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் அமைச்சர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், மயிலாடுதுறை மாவட்ட விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதில் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் ஒரு முக்கிய அங்கம் வகிக்கிறது. ஆவின் ஒரு பொதுத்துறை நிறுவனம். இதில் லாபத்தை ஏற்படுத்தினால்தான் ஏழை விவசாயிகளின் பொருளாதாரத்தை மேம்படுத்த முடியும். பால் உற்பத்தியாளர் சங்க உறுப்பினர்கள் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும். பால்வளத்துறையை மேம்படுத்த தமிழக முதல்வர் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி வருகிறார். முழுமையான விவசாயிகள் நிறைந்த இந்த மாவட்டத்தில் கால்நடை வளர்ப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய சூழல் உள்ளது. அதிகமான கறவை மாடு வளர்ப்பு தேவைப்படுகிறது. கறவை மாடுகள் வாங்க கடன் உதவிகள் வழங்க ஆட்சியர் மூலம் இங்குள்ள வங்கிகளுக்கும் கூட்டுறவு கடன் சங்கங்களுக்கும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளது. அரசு மானியத்துடன் கூடிய கடன் வசதி வழங்கி சிறிய தொழில் முனைவோரை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். குறைந்தது 3000 லிட்டர் பால் உற்பத்தி செய்யப்படும் பகுதிகளில் பால் குளிரூட்டும் நிலையங்கள் அமைத்துக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். இதில் MP சுதா, மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த், பால்பண்ணை மேம்பாட்டுத்துறை ஆணையர் அண்ணாதுரை, MLAக்கள் நிவேதா முருகன், ராஜ்குமார், பன்னீர்செல்வம் உட்பட அனைத்து துறை அதிகாரிகள், அலுவலர்கள் கலந்து கொண்டனர். இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தை பொறுத்தவரை இது முழுமையான ஒரு விவசாய பெருங்குடி மக்கள் வாழுகின்ற ஒரு மாவட்டம். ஆனால் இங்க கால்நடை வளர்ச்சியை பொறுத்தவரையில ரொம்ப அதிக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. ஒரு உதாரணமா, இங்க கால்நடை வளர்ப்போருடைய எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டியுள்ளது. அந்த கால்நடைகள் தரமான கால்நடைகள் வளர்க்கின்றார்களா, அவற்றுக்கு போதிய அந்த மருத்துவ வசதிகள் இருக்கிறதா, பால் அது உற்பத்தி செய்யக்கூடிய அளவை பெருக்குவதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது, இவையெல்லாம் ஒரு முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் இன்றைக்கு ஆய்வு கூட்டத்தை நாங்கள் நடத்தினோம். பல்வேறு துறை சார்ந்த அலுவலர்கள் வந்திருந்தார்கள். அந்த ஒவ்வொருவரும் எந்தெந்த வழிகளில் விவசாய பெருங்குடி மக்களுக்கு உதவியாக இருக்க முடியும் என்பது குறித்து ஆலோசித்து அதற்கான பல வழிகாட்டுதல்களையும் உத்தரவுகளையும் இன்றைக்கு பிறப்பித்திருக்கின்றோம். அவை செயல்படுத்தப்படும். குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்களுக்கு கடனுதவி அவர்கள் தேவைப்படுவதற்கு கோரினார்கள். அதற்கான நாங்கள் அறிவுறுத்தலையும் வங்கிகளுக்கும் கூட்டுறவு சங்கங்களுக்கும் வழங்கியிருக்கின்றோம். தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அதை கண்காணிக்க உள்ளார்கள். இந்த ஆண்டு இந்த மாவட்டத்தில் தேவைப்படுகின்ற கடன் வசதி தேவைப்படுகின்ற அத்துணை விவசாய பெருங்குடி மக்களுக்கு கால்நடை பராமரிப்புக்கும் கால்நடை வளர்ப்புக்கும் வட்டியில்லா கடன், மானியத்தோடு கூடிய கடன் அல்லது குறைந்த வட்டியிலான கடன், இதில் ஏதாவது ஒன்று கிடைப்பதற்கு நாங்கள் உத்தரவாதத்தை அளித்திருக்கிறோம். நாங்கள் நடைமுறைப்படுத்த இருக்கிறோம். அதே போன்று இந்த ஆண்டு ஒரு குறைந்தபட்சம் 5000 தொழில் முனைவர், அதாவது மினி டைரி ஃபார்ம்ஸ், சிறிய பால் பண்ணைகள் அமைப்பதற்கான ஆர்வம் உள்ளவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு கடன் வசதி வழங்கி இருக்கின்றோம். அதில் அரசும் ஒரு மானியம் வழங்குவதாக அறிவிக்கப்பட்டது. இதுல இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தை பொறுத்தவரை அதற்கு தகுதி வாய்ந்த விவசாயிகள் நிறைய பேர் இருப்பதாக நான் கருதுகின்றேன். அவர்கள் திட்டங்களை பயன்படுத்தி அவர்கள் பால் உற்பத்தியில் ஈடுபட வேண்டும் என்று கால்நடை மருத்துவமனைகள் கிராமப்புறத்தில் அதெல்லாம் பழுதடைந்து போயிட்டு இருக்கு சார். நிறைய அதெல்லாம் மயிலாடுதுறையிலே இருக்கு. போதியமான டாக்டர்ல நிறைய மருத்துவ வசதி செய்ய மாட்டாங்க. நிறைய மருத்துவர்களை நம்முடைய மாண்புமிகு ஆட்சியர் அப்பாயிண்ட் பண்ணி நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னா வேக்கண்டே இல்லை. சில இடங்கள்ல வேக்கண்ட் இருக்குது, பட் பழைய ஒப்படைச்சுமே ரொம்ப குறைந்து வேக்கண்ட்.
ரெண்டாவது கால்நடை மருத்துவமனைகள் வந்து நிறைய அனிமல் டிபார்ட்மெண்ட் கட்டியிருக்கு. சீரமைப்பு பணிகளும் பல இடங்கள் நடந்துட்டு. அப்படி ஏதாவது குறிப்பிட்ட கம்ப்ளைண்ட்ஸ் இருந்ததுன்னா நீங்க நிச்சயம் மாவட்ட ஆட்சியர் தெரிவிக்கலாம், பண்ணலாம். இப்போ வந்து நிறைய கட்டிடங்கள் கூட எம்என்ஆர்ஜிஎஸ் கட்டியிருக்காங்க. சில இடங்களில் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினருடைய நிதியில் கட்டியிருக்காங்க. எனவே நம்ம அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நம்ம ஒண்ணுன்னா செய்தோம். பச்சை பச்சை பாக்கெட் பால் இருக்குல்ல சார், ஆவின் பால். அது ரொம்ப டிமாண்ட் இருக்கு மயிலாடுதுறை மாவட்டத்தில். ஸ்டாண்டர்ட் மிக்ஸ். நீங்க வந்து இப்ப என்னன்னா, நான் இதை பற்றி பல தடவை விளக்கம் சொல்லிட்டேன். நீங்க எல்லாருமே டிலைட் பாலை வாங்க சொல்லுங்க. ஏன்னா இந்த ஸ்டாண்டர்டைஸ்ட் மில்க் என்பது நம்ம வந்து பாலை வாங்கி செறிவூட்டப்பட்ட பால். உதாரணத்துக்கு நார்மலா ஒரு பசுல எவ்வளவு ஃபேட் இருக்குன்னா 3.5. நீங்க வந்து ஸ்பெஷல்ல பாத்தீங்கன்னா ஒரு 8 இருக்கு. நீங்க அதுக்கு மேல் போடுறதுல அடிஷனல் சார்ஜ் தான். எதுக்கு நீங்க அடிஷனல் சார்ஜ் தான் வேணும்னு நீங்க சொல்லணும். இதை கருத்தில் கொண்டுதான் நீங்க வந்து டிலைட் வாங்குங்க. அதுல இருக்கக்கூடிய ஸ்பெசிபிகேஷன் வந்து ஒரு இயற்கையான பசும்பாலில் இருக்கக்கூடிய அளவுக்கான புரதமும் கொழுப்பும் இருக்கிறது. இதை நான் ஆரம்பத்தில் சொன்னது சரி எதிர்ப்பு வந்தது. ஆனா இப்ப இந்த பால் வந்து பெரிய எனவே இது ஒரு தேவையில்லாத வேலை. அந்த செறிவூட்டப்பட்ட அது எந்த சயின்டிபிக் ப்ரூஃபும் சாதகமா இல்லை, தேவையே இல்லை. இந்த ஆய்வுக் கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் மயிலாடுதுறை மாவட்டத்துல இருக்கக்கூடிய குறைகள் அல்லது நிவர்த்தி செய்யப்பட வேண்டியது அப்படின்னு நீங்க எதை கருதுறீங்க? தொடர்ந்து ஆய்வுக் கூட்டம் மயிலாடுதுறையில செய்ய வேண்டியது. விவசாயிகள் வந்து அவங்களுக்கு பல்வேறு சிரமங்களை சொன்னாங்க. இப்ப அவற்றை ஒவ்வொன்றுக்கும் தீர்வு காண்பதற்கான வழிமுறைகளையும் உத்தரவுகளையும் நாங்கள் நீங்க பாத்தீங்கன்னா கடன் வசதி நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அதை தொடர்ந்து கண்காணிக்கிறது. ரெண்டாவது, விவசாயிகளும் இங்க ஒத்துழைக்கணும். இங்க வந்து அண்டர் சர்வ்ட் ஏரியாஸ் நிறைய இருக்கு. அந்த இடங்கள் எல்லாம் நாங்க புதிய சொசைட்டிகள் அமைக்க அறிவுரை கொடுத்திருக்கோம். அதே போன்று ஆதிதிராவிடர் மக்கள் வாழக்கூடிய இடங்கள்ல அவங்களுடைய ஆதிதிராவிடர் மக்களை உள்ளடக்கிய சொசைட்டிஸ், மகளிர் உற்பத்தியாளர்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல அந்த மகளிர் சங்கங்கள் போன்றவற்றை அமைப்பதற்கு உத்தரவுகள் கொடுத்திருக்கோம். ஏன்னா அதுக்கு மக்களும் ஒத்துழைச்சி அதிகமா உருவாக்க நடவடிக்கை எடுக்கும். ஒண்ணு. ரெண்டாவது, இங்க என்னன்னா பாத்தீங்கன்னா விவசாயிகள் வந்து போதிய விழிப்புணர்வு இல்லை என்பது தெரியுது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மில்க் வந்து அனிமலுக்கு ஈல்டு வந்து கம்மியா இருக்கு. அது காரணம் அதுக்கு பிரீடு, நல்ல பிரீடு அவங்க போடணும், சத்தான உணவு வழங்கணும். ஸோ அதுக்குரிய ஆலோசனைகளை வழங்குவதற்கு சம்பந்தப்பட்ட துறைக்கு நாங்கள் அறிவுறுத்தி இருக்கின்றோம். அந்த பணிகளும் உடனடியாக மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அவற்றை ஊக்கப்படுத்தி வேகப்படுத்தி பண்ண இருக்கிறார்கள். நீங்க ஒரு 2 months கழிஞ்சு நான் வரேன், கண்டிப்பா நல்ல ரிசல்ட் அதுக்குள்ள கண்டிப்பா வந்துடும், சந்தேகமே இல்லை. கால்நடை பராமரிப்புக்கு வந்து கூட்டுறவுத்துறை மூலமா வக்கீலாக்கடன் தான் சொல்றாங்க. இப்போ நாங்க வந்து ஒரு பயிர் கடன் வாங்கிட்டோம் அப்படின்னு சொசைட்டில வந்து சம்பந்தப்பட்ட சொசைட்டில வந்து பயிர் கடன் வாங்கிட்டா அதுக்கான கடன் கிடையாது, ஏதாவது ஒண்ணுதான் கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ரூல்ஸ் இருக்கு. இப்ப நீங்க வந்து நாங்க இன்னைக்கு அவங்களோடு கலந்தாலோசித்து எவ்வளவு வந்து அந்த விதிகளை தளர்த்தி ஒரு ஃபார்மர் ஃப்ரெண்ட்லி விவசாயிகள்கிட்ட ஒரு நல்லுறவோடு அவங்களோட நல்ல எண்ணத்தோட பார்த்து கடன் வசதி செய்து கொடுக்க முடியுமோ கொடுங்கன்னு சொல்லியிருக்கு. ஏன்னா கடந்த காலங்களில் இருந்த நிலை மாறி இனி வருகின்ற காலகட்டங்களில் அதிகமான கடன் பெறுவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக ஏற்படும். அதான் இந்த கூட்டத்தில் மெயின் ஃபோக்கஸா இருந்திருக்கு. அதே போன்று கூட்டுறவு சங்கத்திலேயே நாங்க என்ன சொல்லிக்கிறோம்னா, சின்ன சின்ன கடன் யாராவது கட்டாம இருந்து சிபில் ஸ்கோர்ல அடிப்படுதுன்னா அவங்களை பார்த்து பேசி அந்த சின்ன சின்ன தொகைகளை அடைச்சிட்டு புதிதாக தேவைக்கேற்றபடி கடன் வாங்குங்கன்னு அறிவுறுத்திடுறோம். ஸோ நீங்க 2 months பார்த்தீங்கன்னா நல்ல அரசியல் கண்டிப்பா வரும். மஞ்சள் காமாலை நோய் அதிகமா வருதுன்னு சொல்லிட்டு அதை நான் இப்ப சொன்னேன். நிறைய புதிய டாக்டர்ஸ் பொருட்படுத்திருக்காங்க. அதை வந்து லிங்க் பண்ண சொல்லியிருக்கோம். கண்டிப்பா சர்வீசஸ் இன்னும் கீழே ரொம்ப போகும். விவசாயிகள் எது செய்யணும்னா, எல்லா கூட்டுறவு சங்கங்கள்லயும் நாங்க வந்து கால்நடை உதவி மருத்துவருடைய தொலைபேசி எண்ணை நாளை முதல் அவங்க வைக்க போறாங்க. அப்ப அவங்க உடனே அந்த கால்ஸ் அவங்க கூப்பிட்டு அந்த டாக்டர்ஸ்ட மருத்துவ உதவி பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை நாங்கள் உறுதிப்படுத்துவோம்.
இடம் ஏற்கனவே ஆவின் கால் சென்டர் இருக்கு, அதே போன்று கால்நடைத்துறை இருக்குது, மொபைல் வேன்ஸ் இருக்குது. இதெல்லாம் விவசாயிகள் பயன்படுத்திக் கொள்ளும். இந்த சார், mobile இதே- van வந்து நம்பர் கிடைக்கவே மாட்டேங்குது. உங்க போட்டோ நீங்க போட முடியாது. தம்பி நீங்க பால் வந்து நான் கால் பண்ண கூட நடமாடும் இது வந்து ஒரு மருத்துவமனை கால்நடை ஒரு பிளான்ட் வைக்கிறோம்னா 1,00,000 லிட்டர் பால் வேணும். நீங்க எப்ப பால் ரெடின்னு சொல்றீங்களோ அப்ப ஒரு கையில பால் ரெடின்னு மறு கையில நாங்க வந்து பால் பண்ணை வச்சிருக்கோம். மயிலாடுதுறை பாத்தீங்கன்னா அதிகமா கால்நடைகள் அதிகமா தான் இருக்கு. அது சொன்னாங்க. நீங்க தம்பி நான் என்ன சொல்லிருக்கேன்னா, எந்த பகுதியில ஒரு 3,000 லிட்டருக்கு மேல் பால் வருதோ அங்க உடனடியாக பல்க் மில்க் கூலிங் சென்டர் நான் வைக்க ஏற்பாடு செய்யறேன். ஒரு 10,000 20,000 வந்துட்டுனா சில்லிங் சென்டர் வைக்க ஏற்பாடு பண்ணுவேன். ஒரு 1,00,000 அளவுக்கு இந்த மாவட்டத்தில் பால் வந்துட்டுனா நிச்சயமாக நான் இந்த கூட்டத்திலே சொல்லுவேன், நாங்க வந்து பிளான் வைக்க நாங்கள் ஆக்கு. சார், இது நன்றி, வணக்கம். டெல்டாவுக்குன்னு ஸ்பெஷல் திட்டங்கள், ஏன்னா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலங்கள்ல இண்டஸ்ட்ரீஸ் வரதுக்கான வாய்ப்பு குறைவு. நீங்க துறை சார்ந்து எதிர்கால திட்டம் ஏதாவது அதாவது இந்த பால் வளர்ச்சி வேளாண் சார்ந்த திட்டங்கள் தான் வர முடியுங்கிறதுனால உங்க துறை சார்ந்து ஸ்பெசிபிக்கா டெல்டாவுக்குன்னு ஒரு திட்டம் வகுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அந்த மாதிரியான எண்ணமும் இருக்கு. தம்பி நீங்க இன்னைக்கு விவசாயிகள்கிட்ட இந்த கூட்டத்தோட ஃபீட்பேக் கேட்டா அவங்களே சொல்லுவாங்க. மிக ஆரோக்கியமான விவாதங்களோடு இந்த கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன், இது சார்ந்து என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அவற்றை நீங்கள் கண்டறிந்து அந்த சம்பந்தப்பட்ட துறை சார்ந்து நீங்க கடிதங்கள் அனுப்புங்க. நிச்சயமாக நானும் ஒரு பொறுப்பு கடமை எனக்கு இருக்கின்ற உணர்வோட மாவட்ட ஆட்சித்தலைவருடைய பரிந்துரைகளை பெற்று சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்களோடு மாண்பு முதல்வரோடு நான் பேசி நிச்சயமாக மக்களுக்கு தேவையான திட்டங்களை நாங்கள் பெற்றுள்ளோம்.